ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45 அதிகாரம் 3-4 திருவசனம். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு 4 வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஆண்டவராகிய தேவன் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. அதற்கு பின்புதான் அவர் வெண்கல கதவுகள், இருப்பு தாழ்பாள்கள், அந்தகாரத்துல பொக்கிஷம், ஒளிப்பிடத்துல புதையல்களை நான் உனக்கு கொடுப்பேன். நம் அநேக வேளைகளில் ஆண்டவருடைய திருவசனத்தினுடைய அர்த்தங்கள், த மீனிங்ஃபுல் மீனிங்ஸ், அந்த அர்த்தங்களை நாம் சரியாய் புரிந்து கொள்ளாததினால் நாம் நினைக்கிற காரியத்திலே நாம் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் அது நடக்காமல் போய்விடுகிறது, அது தோல்வியில் முடிகிறது. ஆனால் இந்த காலை வேளையில் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. நான் தான் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற கர்த்தர், என்ன என்று வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுவதற்காக தான் ஆண்டவர் சொல்லுகிறார், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்துல பொக்கிஷம், ஒளிப்பிடத்துல புதையல்களை உனக்கு கொடுப்பேன். சர்வ பலமுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை, ஒரு உறுதிப்பாட்டை, ஒரு ப்ராமிஸை நமக்கு கொடுக்கும் பொழுது we should carefully listen to that word, listen to that promise. Not only listening, we should inherit the thing whatever God promised to us. தேவனாகிய கர்த்தர் நமக்கு எதை வாக்குத்தத்தமாக தருகிறார் அதை சுதந்திரிக்கும்படி, கேட்கிறதோடு மாத்திரமல்ல சுதந்திரிக்கும்படி ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இப்ப ஆண்டவர் இங்கே சொல்லுகிற 3-4 விதமான காரியங்கள். ஒன்று, வெண்கல கதவுகள். அதாவது ஒரு பொக்கிஷம், ஒரு பணமோ, ஒரு வைரமோ, ஒரு வைடூரியமோ அல்லது ஒரு பிளாட்டினமோ, ஏதோ ஒன்று ஒரு பொக்கிஷ சாலையில் இருக்கிறது. மற்ற எல்லா கதவுகளையும் கண்ணம் விட்டு திருடிடலாம், திருடர்கள் திருடிவிடலாம். ஆனால் இந்த பொக்கிஷ சாலையில் இருக்கக்கூடிய கதவுகளை மாத்திரம் அவ்வளவு சீக்கிரம் திறந்து விட முடியாது. அதுக்கு பல சாவிகள் இருக்கிறது, பல அத்தாரிட்டிஸ் இருக்கிறார்கள். அவர்கள் போய் தான் அதை திறக்க முடியும். ஒரு சமயம் நான் ஒரு பான் ஷாப், அதாவது இந்த நகை அடமான வைக்கக்கூடிய கடை ஒன்றில் ஒரு காரியத்திற்காக நான் போயிருந்தேன். அடமான வைக்கல, நான் ரொம்ப வருடங்களுக்கு முன்பு. அப்பொழுது நான் அந்த கடைக்கு போயிருந்த பொழுது அங்கே சில லட்சங்கள் அவர்கள் இன்னொரு கடைக்கு கொடுக்க வேண்டும், இன்னொரு இடத்திற்கு கொடுக்கணும். அப்போ அதை அவர் எடுக்க போகிறார். எடுக்க போகும்போது அவர் என்னை கூப்பிட்டு, தம்பி இங்கே வாங்க, கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு. உள்ளே போனால் அவர் சாவியெல்லாம் போட்டார் அந்த லாக்கருக்கு. திறக்க முடியல. அவர் தான் எப்போதும் திறப்பார், திறக்க முடியல. அவர் சொன்னார், இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் போடணும் போல், தெரியல அது என்னென்னு, மெக்கானிக் கூட தான் பார்க்கணும். இப்போ அது ஸ்டக்காக இருக்குது தம்பி, நீங்கள் கொஞ்சம் பிடிங்க, நம்ம திறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கடினப்பட்டு திறந்து கொண்டது. திறந்த பின்பு நான் வெளியே வந்து விட்டேன். அதற்கு பின்பு அவர் உள்ளே இருந்த பணங்களை அவர் எடுத்துகிட்டு வந்து அந்த இன்னொரு கடைக்கு அவர் கொடுத்தார். அப்போ தான் நான் நினைத்தேன், இதை அவ்வளோ சீக்கிரம் உடைக்கவோ திறக்கவோ வாய்ப்பு ரொம்ப கம்மி. இப்போ நிறைய வெல்டிங் மிஷின் இருக்குது, நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் அதுவுமே பல மணி நேரம் போராடினால்தான் அதை உடைக்க முடியும். அப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான ஒரு பொக்கிஷ வைப்பாக அங்கே இருந்தது. அப்போ நான் என்னுடைய மைண்டில் நான் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம், ஆண்டவர் நமக்கு பொக்கிஷங்களை தருவா, அந்த புதையல்களை தருவா, மறைக்கப்பட்டிருக்கிற முடக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தருவா.
புதையல்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற எண்ணம் தான் மேலோங்கியது இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது. அப்ப சில ஆண்டுகளுக்கு முன்பு ஜெபித்து கொண்டிருந்த பொழுது இந்த வார்த்தையை கர்த்தர் ஞாபகப்படுத்தி இந்த வார்த்தையை கொண்டு பேசினார். உடனே எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். இன்னும் இந்த வார்த்தையை கொண்டு அப்போ பொக்கிஷத்தை என்னென்ன பொக்கிஷங்கள் நம்ம பார்த்ததெல்லாம் இந்த பொம்மை படத்தெல்லாம் பார்த்துருப்போம். அதெல்லாம் இந்த பொக்கிஷம்லாம் திறந்த உடனே வெள்ளி வைடூரியம் அந்த தங்கம் அதில் மாணிக்கம் இதெல்லாம் வந்து அப்படியே மலை மலையாக தங்க கட்டிகள் அப்படி இப்படியெல்லாம் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அப்போ நான் நினச்சேன் இப்படிதான் அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு போல அப்படின்னு நினைத்த பொழுது ஆண்டவர் சொன்னார், இல்லை இதல்ல, நீங்கள் நினைப்பது அல்ல. அப்போ நாங்கள் கேட்டோம், என்ன ஆண்டவர் அப்போனா என்னது அப்படின்னா ஆத்துமாக்கள். பிசாசு அவர்களை மூடி வைத்திருக்கிறான், மறைத்து வைத்திருக்கிறான். அவர்களை வெளியே, அதாவது அவர்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் வெளிப்படக்கூடாதபடி அவர்களை முடக்கி வைத்திருக்கிறான். நான் உங்களுக்கு அவர்களின் கொள்ளை பொருளாக தருவேன். நான் தான் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர். அப்படின்னா அந்த கடினமான மனிதர்கள், கடினப்பட்டு இருக்கக்கூடிய மனிதர்களை நான் ரட்சிக்கிற தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். அப்போதான் எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். இது என்ன இது ஆண்டவர் இப்படி சொல்றாரு? அப்போ பொக்கிஷங்கள் புதையல்கள் இதெல்லாம் என்ன அப்படின்னா ஆண்டவர் சொன்னாரு, மனுஷனுடைய இருதயம் அது பாறையான இருதயம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது கல்லான இருதயத்தை சதையாக மாற்றி கொடுக்கிற தேவன். சிலர் என்னதான் நீங்க சுவிசேஷம் அறிவித்தாலும் பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவர்கள் சில கடின இருதயம் உடையவர்கள் அந்த கடின இருதயத்தை நிமித்தம் ஆண்டவர்கிட்ட வரவே மாட்டார். ஒன்று அவங்க பாவமா இருக்கலாம், அல்லது வேற ஏதோ ஒரு காரியத்துல ஸ்ட்ராங் ஹோல்டு பிடிக்கப்பட்டிருப்பார்கள். நம்ம சொல்றோம்ல அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு உடையணும் அப்படின்ட்டு. அப்படின்னா என்னன்னா கடினமான அந்த பிசாசுடைய கட்டுகள் அவர்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறார். இப்ப நாம ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் அப்படின்னா ஏன் அதை ஆண்டவர் மென்ஷன் பண்ணுகிறார் அங்க அப்படின்னா, நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த வெண்கல கதவுகள் உடையும், இருப்பு தாழ்பால்கள் முறியும். நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த இருதய கடினங்கள் உடையும். கர்த்தர் அந்த இருதய கடினத்தை உடைக்கிறது மாத்திரமல்ல, அவர்களை நமக்கு பொக்கிஷமாக தருவார். இப்ப நம்ம ஆத்துமா விலையேற பெற்றது, ஆத்துமாவுக்கு விலை இல்லை. அப்ப நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தினால் இந்த விலையேற பெற்ற ஆத்துமாவை ரட்சிக்க, யுகா காலமாய் வாழப்போகிற ஆத்துமாவை ரட்சிப்பதற்கு அவர் யுகாயுகமாய் வாழ்ந்ததான இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம், பரிசுத்தமுள்ள இரத்தம் சிந்தப்பட்டது. அதனாலே மனிதர்களை மீட்டு கொடுக்கிறார். இப்ப நம்முடைய வாழ்வில் நாம் அநேகருக்காக ரட்சிப்புக்காக ஜெபிப்போம், ஆண்டவர் விடுதலைக்காக ஜெபணும். சில இடத்துல நீங்க கேளுங்க, என் வீட்டுக்காருக்கு இத்தனை வருஷம் ஜெபம் பண்றேன், அவர் இன்னும் ரட்சிக்கப்படலை அப்படின்னு சோர்ந்து போயிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் அவர்களை தொடுவதற்கு ஒரு நிமிடம், ஒரு நொடி பொழுது போதும். ஆனால் கர்த்தர் அந்த கட்டுகளை உடைக்க, அந்த அந்த இருப்பு தாழ்ப்புகளை முறிக்க, அந்த பொக்கிஷத்தை, அதாவது நாம இன்னைக்கு ஒரு மனுஷனுக்காக ஜெபம் பண்றோம், ஆண்டவர் இந்த மனுஷனை ரட்சியும்னு சொன்ன உடனே நாளைக்கு அவர் ரட்சித்தான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த ஆத்துமாவுடைய விலை, ஆத்துமாவுடைய மதிப்பு, ஆத்துமாவுடைய கனம் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம பல ஆண்டுகளாக ஜெபிப்போம். ஆனால் கர்த்தர் அவரை ரட்சித்து நமக்கு தருகிறார் என்றால் அந்த ஆத்துமாவுடைய மதிப்பு நமக்கு விலையேற பெற்றது என்பதை அப்பொழுது நாம் புரிந்து கொள்ளுவோம். இந்த கிருபை நமக்கு வேண்டும், இந்த அபிஷேகம் நமக்கு வேண்டும், இந்த ஜெப ஆவி நமக்குள்ள வேண்டும். நாம் நினைக்கிறது ஆண்டவர் தங்கத்தையும் வெள்ளியும் வைடூரத்தையும் அதையும் இதையும் தருவார் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். அதல்ல ஆத்துமாக்களை குறிக்கிறது. ஆண்டவர் ஆத்துமாக்களை, பிசாசு அவர்களை முடக்கி அவர்களை புதைத்து வைத்திருக்கிறார். ஆத்துமாக்களை அவர் முடக்கி வைத்திருக்கிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த கட்டுகளை உடைத்து அந்த ஆத்துமாக்களை நம்ம கொள்ளை பொருளாய் தருகிறார். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், வெண்கல கதவுகளை உடைக்கிறேன், இருப்பு தாழ்வுகளை முறிக்கிறேன். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷம், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல், அந்த மனிதனுடைய ஆத்துமா எந்த நிலைமையில் இருக்க நமக்கு தெரியாது. ஆனால் நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவர்கள் நிலைகளை மாற்றி நமக்கு கொள்ளை பொருளாய் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கும் நமக்கு பலத்த கிரியைகளை செய்ய போதுமானவர் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. சில நேரங்களில் பாருங்க, ஒரு மனிதனை நான் சென்னை பட்டணத்துல
ஒரு மனிதனை நான் சந்திக்க நேரிட்டது. அப்பொழுது அந்த மனிதன் ஒரு ஊழியம் செய்கிற ஒரு மனிதன். அவர் மலேசியா தேசத்தில் பெரிய ஒரு கம்பெனியில் வேலை செய்ததாகவும் அவருடைய சொத்துக்கள் நிறைய சொத்துக்களை அவர் வைத்திருந்ததாகவும் அவர் சொன்னார். ஆனால் அவர் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை பட்டும் படாமலும் சொல்லிவிட்டு போய்விட்டார். அவர் சொன்னாரு, நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண போது ஆண்டவர் தங்க தங்க புதையல்களை எனக்கு தந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். எனக்கு அது புரியல. என்ன ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணப்ப தங்க புதையலை தந்தேன்றாரு. சென்னையில் ஒரு பெரிய வீடு கட்டிருக்கிறாரு. அந்த வீட்டுக்கு மேலே ஒரு சர்ச்சு நடக்குது. அந்த வீட்டில் பல குடுத்தனங்கள் வேற இருக்கு. அதுக்கு மேலே அவர் சர்ச்சு நடத்துகிறாரு. எப்படி எனக்கு அது ஒன்றுமே புரியல. எனக்கு அது எப்படி அவர் அந்த எனக்கு ஒரு பொக்கிஷம், ஒரு புதையல் ஒன்று கிடைத்தது, அதனால நான் உயர்த்தப்பட்டேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு அது புரியல. புரியாத போது தான் கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு, அவன் சொல்றது அவ்வளவும் பொய். அப்ப என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்டா அவர் ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தாரு. அவன் அங்க வேலை செஞ்ச இடத்துல இருந்து திருடின பணம். அதாவது சில இடத்துல இருந்து நம்ம திருடிட்டு கர்த்தர் எனக்கு கொடுத்ததுன்னு சொல்ற சில திருடர்கள் இருக்கிறார்கள். இவன் பண்றதுலாம் திருட்டு வேலை. ஆனா சொல்றது என்னன்னா, கர்த்தர் எனக்கு கொடுத்து நம்ம பார்க்கல. ஆனா அவன் சொல்லுவான், அப்படிதான் சொல்லுவான். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இதை சமாளிக்கிறதுக்கு, அதாவது இதை சரியா எனக்கு கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்றதுக்காக தான் அவன் வீட்டுல சபை வைத்து நடக்கிறான். அந்த சபையில ஆத்துமாக்கள் வராங்களான்னு பாருன்னாரு. பார்த்தா அங்க கொடுத்துன்னு இருக்கிற வாலிப பசங்க ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கானுங்க, பேச்சுலர். அவனுக்கு தான் அங்க வர்றானுங்க. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அங்க வரக்கூடிய வாலிப பிள்ளைகள் பாவத்தில் இருப்பதை கண்டுபிடித்தோம். அங்க இருக்கிற வாலிப பிள்ளைகள் விபச்சார பாவத்துல இருக்கிறதை கண்டுபிடித்தோம். அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறினது. என்ன ஆண்டவரே, நீ பொக்கிஷன் தந்தி. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், மிக தெளிவாக சொன்னார், அவன் இப்படியெல்லாம் பொய் சொல்றான். அந்த ஆவி, அவனுக்குள்ள இருக்கிற ஆவி சரியானது அல்ல என்று சொன்னார். அப்ப நம்முடைய வாழ்வில் நம்ம பொக்கிஷன்களை தருகிறார், புதையல்களை தருகிறார் என்று நாம் சொல்லுகிறோம். என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்ற வெளியில நம்ம பெரிய புரோபகண்டா பண்ணுகிறோம். ஆனா உள்ளுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா பல இடத்துல திருடுகிறார்கள். திருட்டுத்தனத்துல பயங்கரமா இருக்கிறாங்க. ஒரு சமயம் ஒருத்தவங்களை குறித்து கேள்விப்பட்டோம். அதை நாங்கள் அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கலனாலும் அவங்கள குறித்து நாங்கள் ஒரு காரியத்தை கேள்விப்பட்டோம். அதாவது அவங்க ஒரு சபையினுடைய காரியதரிசியாய், ட்ரெஷரராய் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஒரு சபைக்கு. அது சொன்னவங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த பெரிய சபையில் இவங்க ஒரு காரியதரிசி, அதாவது ஒரு ட்ரெஷரர், பண பரிவர்த்தனை செய்கிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படி அவங்க இருக்கிற காலகட்டத்தில் 500 கிடையாது. 500, 1000 அந்த காலத்தில் கிடையாது. அந்த காலத்தில் இருந்ததெல்லாம் 100 தான் அதிக பணம். பெரிய பணம்னாலே 100 தான். 50 ரூபா, 20 ரூபா, 10 ரூபா, 5 ரூபா, 2 ரூபா, 1 ரூபா, இதெல்லாம் தாள்களாக இருந்த காலம். 100 ரூபாயில நிறைய 100 ரூபா வரும் அந்த சபைக்கு. அப்போ அந்த சபை வளர்ச்சி அடைகிற ஒரு பெரிய சபை. அதில் ஒரு 5000 பேர், அப்பொழுது அந்த காலகட்டத்தில் ஒரு 5000, 6000 பேர் வந்த நாட்கள். அதில் இவங்களை பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வீட்டுக்காரர் வெளிநாட்டில் வேலை செய்த ஒரு மனிதர். அதனால யாருக்கும் சந்தேகம் வரல, அவங்க நல்ல பணம் ஒரு சம்பாதித்து சேர்த்து வைக்கிறார் என்று நினைத்தார். அதனால இந்த காரியதரிசியோ இவங்களுடைய வேலை என்னன்னா, காணிக்கை என்னும்போது 100 ரூபா தாள் வந்தால் அது இவங்களுக்கு சொன்னோம், 50 ரூபா தாள் வந்தால் அது அவங்களுக்கு சொன்னோம். சர்ச்சுக்கு 100 ரூபாயில் நிறைய 100 ரூபா இவங்களால சில நேரங்களில் எடுக்கப்பட்டுச்சு. அப்போ அந்த நாட்களில் 100 ரூபாலாம் எடுத்தால் அது பெரிய காசு. அப்படியே அவர்கள் எடுத்து சேர்த்து வைத்து வீடு கட்டி பிரதிஷ்டையும் பண்ணிவிட்டார்கள். ஆனால் இதெல்லாம் நடந்து முடிந்ததுக்கப்புறம் ஒரு நாள் அந்த போதகரோடு
ஒரு அங்கே வேலை செய்யக்கூடிய இன்னொரு நபர் அவர் அந்த பாஸ்டர்கிட்ட சொல்கிறாரு, பாஸ்டர், இந்த நம்ம காணிக்கையில் ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஆமாப்பா, அது நான் யோசித்தான் இருக்கேன், அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு. நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் பாஸ்டர், சொல்லுப்பா. நீங்கள் ஒரு 10 100 தாள், அவர் வெளிநாட்டுக்கெலாம் போவார், அந்த பாஸ்டர் வெளிநாட்டுக்கெலாம் போயிட்டு வருவார். அவர் சொன்ன ஒரு 10 100 தாள் எடுங்க. சரி, ஒரு கவரில் போடுங்க, பேர் எழுதுங்க, வேறு ஏதோ ஒரு பேர், சம் நேம்ஸ் அதில் எழுதிட்டு அதை மறக்காமல் ஜெராக்ஸ், இந்த கவரை ஜெராக்ஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த பணத்தையும் ஜெராக்ஸ் எடுத்துருங்க, அந்த நம்பர்லாம் நோட் பண்ணிடுங்க. நோட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பணத்தை காணிக்கை பெட்டியில் போட்டுருங்க. இப்போ நமக்கு என்னென்னா, அந்த கவர், அந்த 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 பணம் திரும்ப நமக்கு அது வரணும். பேங்க்கில் கட்டும்போது அந்த கட்டுகளில் அந்த பணம் இருக்கணும். 10 ரூபாயில் சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே, சரி நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லி அந்த போதகரும் அந்த அந்த மாதிரி எழுதி போட்டாச்சு. காணிக்கெல்லாம் எண்ணி முடிச்சாச்சு. பணங்கள் ஒப்படைக்கப்பட்டது. உடனே அப்போ இவர் பாஸ்டர் ஒரு 2 பேரை வச்சு ரீசெக்கப், அதாவது அந்த பணங்களை செக் பண்ணி பேங்க்கில் போடணும்ல, அதை ரீசெக் பண்ணுறாங்க. கரெக்டாக அக்கௌண்டிங்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது அந்த 100 ரூபா கட்டு வருது. அதில் பாஸ்டர் குறித்து வச்சுருந்த பென்சிலில் குறித்து வச்சுருந்த அந்த பேப்பர் ஒன்றுமே இல்லை. நான் 10 பேப்பரும் இல்லை அதில். பயங்கர ஆச்சரியம், என்னடா அது 10 பேப்பரும் இல்லை அப்படின்ட்டு மறுபடியும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அதை 10 பேப்பர் இல்லை. சரின்னு அந்த காகிதரசி ட்ரெஷரை பிடிச்சி அவங்க பேக்கெல்லாம் செக் பண்ணால் அந்த பேக்கில் அந்த கவரோடு இருக்குது அந்த பணங்கள். அப்போ இது எவ்வளோ நாளாக இருக்குது அப்படின்னா, அந்த அம்மா இந்த காரியதரிசி முடிக்கிறாங்க. வெளியில் என்ன சொல்கிறாங்க, கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். ஆனால் நடந்தது என்ன, கர்த்தர் ஆசீர்வதிக்கலை, இது வேறே காரியங்கள். அப்போ இதெல்லாம் பொக்கிஷம். பணங்கள் இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும். பணங்களை அரிச்சிரும், கரையை அரிச்சிரும், தீ எரிச்சிரும், திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள், துருப்பிடிச்சிரும். இதெல்லாம் இவ்வளோ இருக்கு. ஆனால் நம்முடைய பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்கணும். பரலோகத்தில் போகிற பொக்கிஷம் என்ன, நம்ம பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைக்கணும்னா, அந்த பரலோகத்தில் நம்மோடு கூட வருகிற பொக்கிஷம் என்ன அப்படின்னா, சிலர் சொல்லுவாங்க நாம் செய்த நற்கரியைகள், அது டீட்ஸ் வரும். ஆனால் நாம் ரட்சிப்புக்குள்ள நடத்தின ஆத்துமாக்கள் வருவார்கள். அதுதான் பொக்கிஷம், நமக்காக சேர்த்து வைக்கிற விலையேற பெற்ற பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் வரும்பொழுது தான் கர்த்தர் நமக்கு கிரீடங்களை சுட்டி அந்த கிரீடத்தில் முத்துக்களை பதிப்பார். என் மக இத்தனை ஆத்துமா ஆதாயம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை முத்துக்கள் பதித்த கிரீடத்தை தலையில் சூடுவார்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதனால் இந்த காலை வேளையில் பொக்கிஷம் என்றால் பணம் அல்ல. பொக்கிஷம் என்றால் ஏதோ புதையல் நமக்கு நம்ம வீட்டில் தோண்டி எடுக்க போகிறோம், அதெல்லாம் இல்லை. பொக்கிஷம் புதையல் என்றால் ஆத்துமாக்கள். விலையேற பெற்ற ஆத்துமாக்களை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுப்பதுதான் பொக்கிஷம், நமக்கு கொடுப்பதுதான் ஆசீர்வாதம், நமக்கு கொடுப்பதுதான் நன்மை. இந்த காலை வேளையில் அந்த நன்மையை நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டும். மனிதர்களைப் போல நாம் யோசித்து காரியங்களை நடப்பிக்கல, ஜெபிக்கணும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உன்னை பேச சொல்லி அழைக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படி. நீ அறிந்து கொள்ளுவதற்காக தான் நான் இந்த மனிதர்களை ரட்சிக்கிறேன். கடினமானவர்கள் தான், முரட்டாட்டம் உள்ளவர்கள் தான், மிருக குணம் உள்ளவர்கள் தான். ஆனால் உன் ஜெபத்தை நிமித்தம், நீ கேட்பதை நிமித்தம் நான் அவர்களை ரட்சிக்கிறேன். அவர்களை ரட்சித்த உனக்கு எப்படி தரேன்னா,
கொள்ளை பொருளாய் தருகிறேன், புதையலா தரேன், புதையலா தரேன். உனக்கு நான் அதை பொக்கிஷமா தரேன், புதையலா தரேன். அப்ப நமக்கு ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படி கொடுக்கும் பொழுது அந்த ஆத்துமாக்கள் விலையேற பெற்றவர்கள். அதை மட்டும் நம்ம மறந்துடவே கூடாது. நம்ம மற்றதுக்கெல்லாம் ஜெபம் பண்றோம். பருப்பில்லை ஆண்டவரே, நெல்ல ஆண்டவரே, இந்த கடன் இருக்கு ஆண்டவரே, அந்த கடன் இருக்கு ஆண்டவரே, இப்படி இருக்கு ஆண்டவரே, அப்படி இருக்கு ஆண்டவரே, ஐயோ இது வேணும் ஆண்டவர், அது வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி நாம் பல நேரங்களில் நாம் யோசித்து பல காரியங்களை யோசிக்கிறோம். ஒருவர் சமீபத்தில் என்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்டார். என்ன கேட்டார்? என்ன சந்தேகம் கேட்டார்னா, அவர் சொன்னார், பாஸ்டர் இந்த மாதிரி ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு வராங்க, சந்தோஷம்பா. ஏன் நான் ஊழியம் செய்கிற பகுதியில் நிறைய பேர் கடன் பிரச்சனையில் இருந்து ரட்சிக்கப்பட்டு வருகிறார்கள். சரி, சந்தோஷம், ஆண்டவர் அற்புதம் செய்வார்ல. அப்போதான் அவருக்கு சொல்கிறாரு, ஆமாம்மா ஆண்டவர் எங்கே அற்புதம் செய்வார்? ஆண்டவர் கடன் உள்ள ஆட்களை நம்மக்கிட்ட அனுப்பிவிட்டுறாரு. நம்ம தான் அவங்களுக்கு ஏதாவது வழிவாசலை பார்த்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. என்ன தம்பி, என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியல. அப்போ அவங்க சரி சொல்லுங்கள் என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் சொல்கிறார், அவன் ஒரு ஏழை கடனில் பிரச்சனையப்பட்டு வர்றான். ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்கிறார், அவருக்கு பணமெல்லாம் இருக்குது. அவர் அந்த மனிதனுக்கு உதவி செய்யணும், செய்ய முடியும். இந்த ஏழை அவர்கிட்ட போய் கேட்குறான், ஐயா நான் இவ்வளோ கடனில் இருக்கேன், தயவுசெய்து கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா நான் கடன் அடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் ஒரு வார்த்தை கேட்டேன், ஏற்கனவே அவன் கடன் எப்படி வாங்கினான், கடன் எப்படி ஆச்சு அப்படின்னா, அவனுக்கு நிர்வாகத்தன்மை இல்லை, அவன் செலவு செய்வதற்கு தெரியல, அவன் என்ன பண்ணான்றது தெரியல, எந்த பாவத்தில் இருந்தான், எந்த காரியத்தை நிமித்தம் அவன் அவ்வளோ பணங்களை இழந்தான் நமக்கு தெரியாது. இப்போ ஒரு 10 லட்சம் ஒருத்தர் இழந்திருக்கிறான், ஒரு 15 லட்சம் ஒருத்தர் இழந்திருக்கிறான்னா எப்படி அவன் இழந்தான்? இப்போ மறுபடியும் அவன் எனக்கு ஒரு 15 லட்சம் கொடுத்துருங்க, 10 லட்சம் கொடுத்துருங்க, நான் மீறி வந்துடுவேன்னா அவனால் மீறி வர முடியாது. ஏன்னா திருட்டு கை, செலவு பண்ண கை, அது செலவு பண்ணதான் செய்யும். நீங்கள் பாருங்கள், பலர் அப்படி தான், இந்த கடனை வாங்கி அதை அடைப்போம், அந்த கடனை வாங்கி இதை அடைப்போம்னு சொல்லி பல லட்சம் கடனில் போயிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய நடக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். கேட்பாங்க, கை கட்டி அப்படியே பரிதாபமாக நிற்பாங்க, ஒரு 55 லட்ச ரூபா கடன் ஆயிடுச்சு, நீங்கள் எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்க. 55 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டு உனக்கு அவ்வளோ தகுதி இருக்கு. அவர் சபையில் நீங்கள் அந்த கடன் இருக்கு, உங்கள் சபையிலேருந்து ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன ஹெல்ப் பண்ணுறது? அப்போ நான் அந்த மனிதர்கிட்ட சொல்லும்போது அவர் சொன்னார், அந்த கோடீஸ்வரனால் கொடுக்க முடியும், கொடுக்கலாம்ல, ஏன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், சரி பிரதர், உங்கள் வாதத்துக்கே வர்றேன். ரட்சிக்கப்பட்டாங்களா? ஆமாம்மா, அவர் கடனில் இருந்து மனம் திரும்பி இயேசுதான் மெய்யான தேவன் என்று அறிந்து ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தாரா? ஆமாம் வந்தார். யாரை பார்த்து ரட்சிக்கப்பட்டாங்க? ஏசப்பா பார்த்தான் ரட்சிக்கப்பட்டாரு. அப்புறம் ஏன்டா அடுத்தவன் பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை மட்டும் உத்து பார்க்குறான்? அந்த மனுஷன் உயர்வாக இருக்கான், அப்போ அவன் ரட்சிக்கப்படலை, அவன் திருடுறதுக்காக வந்திருக்கான். இருக்கிற பணங்களை திருடி ஆட்டையை போட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கான், உள்ளே வந்திருக்கான். அவன் உண்மையான ரட்சிப்பு இல்லை. இவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு நம்பிக்கையோடு வந்தது தானே அடுத்தவன் பாக்கெட்டை இவன் பார்க்குறான். அடுத்தவன் பாக்கெட்டில் கர்த்தர் கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா அந்த மனிதனோட பேசி, இந்த மனிதன் கேட்க வேண்டாம், கர்த்தர் அவன் மூலமா பேசி கொண்டு போய் கொடுப்பாரு. சில ராசியை தூண்டுவார்கள், நான் இதை செய்வேன், நான் உனக்கு அதை செய்வேன், ஐயோ என்னால தான் உனக்கு செய்ய முடியும், நான் அவ்வளோ பண்ணுவேன் இவ்வளோ பண்ணுவேன், ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் பொக்கிஷம். உடனே ஜெபம் பண்றது, ஆண்டவரே அந்த பொக்கிஷத்தை காண்பித்திருக்கிறீர், அந்த தங்க முட்டை விடுகிற வார்த்தை நான் பார்த்து விட்டேன், ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு மட்டும் தங்க முட்டையை போட்டு கொடுத்துட்டே இருந்தா நீ தின்னு கொழுத்துட்டே இருப்ப. அடுத்தவன் பாக்கெட்ல பணம் இருக்கிறத அது மட்டுமே நோக்கம் அல்ல, அதுக்குதான் நீ சபைக்கு வர்றதில்லை. இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர் என்பதை அறிந்து வரணும். அதனாலதான் ஏசப்பா சொல்றாரு, நான் தான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று நீ அறிந்து கொள்ளும்படி வெண்கல கதவுகளை உடைப்பேன், இருப்பு தாழ்பலை முறிப்பேன், அந்த காலத்துல பொக்கிஷனும் ஒளிப்படத்துல புதையலும் நான் தருவேன். அப்ப கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ரட்சிக்கப்படுகிற ஆத்துமாக்களையும்
ஆண்டவர் விடுவித்து ஆசீர்வதிப்பார். அது விலையேற பெற்றது என்பதை மறந்து விடாதிருங்கள். உங்கள் வாழ்வில் விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்று அனுபவிக்க வேண்டுமே அல்லாமல் மற்றவர்கள் அந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தர வேண்டும் என்று எதிர்பாராதிருங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்துல சகல ஆசீர்வாதங்களும் மேன்மைகளும் இருக்கிறது. மறந்து விடாதிருங்கள். ஜெபிப்போமா? எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்களுக்கு பிதாவே, இந்த காலை வேளையில் இந்த செய்தியை கேட்கிற அருமையான உடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரும் வெண்கல கதவுகளை உடைக்கவோ, இருப்பு தாழ்ப்புகளை முறிக்கவோ, அந்த காலத்தில் பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்களையும் அவர்கள் பெற்று அனுபவிக்கவும் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுங்க. பெரிய பெரிய ஆத்துமாக்களை ரட்சித்து இந்த நாட்களில் நீர் அவர்களுக்கு பொக்கிஷங்களை கட்டளையிட்டு உங்கள் நாமத்தை உயர்த்தி விட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பேரை பெருமைப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.